பிஎல்சி இப்போ நம்ம சிஎஸ்சி மூலிமா சிபில் ரிப்போர்ட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு சிபில்னு உங்களுக்கு டேஷ்போர்ட்லேயே ஷார்ட்கட் கொடுத்துருப்பாங்க. அதில் போய்ட்டு இண்டிவிஜுவல் சிபில் ரிப்போர்ட்டு கஸ்டமரோட மொபைல் நம்பர் போட்டிங்கன்னா கஸ்டமருக்கு ஓடிபி அந்த மெசேஜ் கூடவே ஒரு லிங்க் போயிருக்கும் கன்சர்ன் போட்டு அந்த கன்சர்னை கிளிக் பண்ணி அக்செப்ட்னு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஓடிபியே போட முடியும். ஓடிபி போட்டிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். இப்போ நான் கஸ்டமருக்கு ஓடிபி சென்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பேஜுக்கு அது அங்கே நம்ம கன்சர்ன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு ஓடிபியை என்டர் பண்ண முடியும். இப்போ அந்த கன்சர்ன் எல்லாம் அக்செப்ட் கொடுத்துட்டு அக்ரி கொடுத்ததுக்கப்புறம் ஓடிபி என்ன வந்திருக்கோ அதை என்ட்ரி பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படின்னு கொடுக்கணும். வெரிஃபை ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். அதில் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் நம்ம ஆதாரில் இருக்க மாதிரி கொடுத்தீங்கனாலும் ஓகே தான், பேனில் இருக்க மாதிரி கொடுத்தீங்கனாலும் ஓகே தான். அப்புறம் டேட் ஆஃப் பர்த்து இது எல்லாமே கொடுத்து சப்மிட்னு கொடுக்கணும். எல்லாமே கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஐ அக்ரீன் கன்சர்ன் கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். அந்த பேஜில் போய்ட்டு இன்னொரு கன்சர்ன் இருக்கும், அதுலேயும் ஐ அக்ரீன் கொடுத்துட்டு பேன் நம்பரு நேமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் இந்த மாதிரி செக் சிவில் ரிப்போர்ட்னு வரும். நீங்கள் என்டர் பண்ண டேட்டா எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா சிவில் ரிப்போர்ட் செக் பண்ண கொடுத்தீங்கன்னா பே நவ் கேட்கும். பே நவ் கொடுத்ததுக்கப்புறம் சிஎஸ்சியிலேருந்து 151.98 150 ருபீஸ் போகும். நீங்கள் 200 சார்ஜ் பண்ணலாம். பிரிண்ட் போடுறதுக்கெலாம் நீங்கள் அதை பார்த்து பண்ணிக்கோங்க. சிஎஸ்சிஐடி பாஸ்வேர்டு அடுத்தது வாலெட் பின் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட்டு சிஎஸ்சிலேருந்து டெபிட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சிபில் ரிப்போர்ட் வந்து அதுவும் வந்து கஸ்டமருக்கு தான் போகுங்க. இப்போ பேமெண்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிபில் அத்தன்டிகேஷன் அப்படின்ட்டு இருக்கும். இது கொடுத்தீங்க அப்படின்னாவே அவங்களுக்கு நோ ஹிட் இருக்குதுன்னா நோ ஹிட்னு வந்துடும். அது உங்களுக்கு பேமெண்ட் ரிட்டர்ன் வரும். இப்போ பாருங்கள் சென்ட் சிபில் ரிப்போர்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, இது கொடுத்தீங்க அப்படின்னா கஸ்டமருக்கு மொபைலுக்கு தான் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜாக போகும். அந்த டெக்ஸ்ட் மெசேஜில் லிங்க் போயிருக்கும், அதை கிளிக் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லைனா சென்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 பண்ணலாம். ரீசெண்டும் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு ஒரு டைம் மட்டும் கொடுப்பாங்க, ரீசெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. கஸ்டமருக்கு வர லிங்க்கை நீங்கள் எடுத்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணி தான் நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கஸ்டமருக்கு லிங்க் சென்ட் ஆகிருக்கும், சிபிலோட ஃபுல் ரிப்போர்ட் அவங்களுக்கு லிங்க்கில் சென்ட் ஆகிருக்கும்.